ஸோ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கன்னியாகுமரி வந்து ட்ராவல் பண்ணணுன்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ரன் ஆகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இருந்தது. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாகர்கோயிலுக்கு போகிறோம். ஸோ தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து 10:30 மணிக்கு கிளம்பும். நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிட்டும் போகலாம், அன்ரிசர்வ்ட்லேயும் போகலாம். உங்களுக்கு வந்து வேக்கெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து அது 1 டே ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பகல் ட்ரெயினில் போயிருந்தோம். இதே வந்து உங்களுக்கு வந்து நைட் ட்ரெயின் கிடச்சதுன்னா நீங்கள் நைட் ட்ரெயினில் புக் பண்ணி நீங்கள் நாகர்கோவில் ரீச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரி கூட ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் தான் போயிருந்தோம். ஏன்னா கன்னியாகுமரியிலலாம் கொஞ்சம் நமக்கு பட்ஜெட் இதுவாகுன்றக்காக நாகர்கோவிலில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். இது வந்து 1 டே ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு தான் நாங்கள் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாகர்கோவிலேருந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம். ஸோ பஸ் சார்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. இஸ்கான் டெம்பிள் இருந்தது, சாய்பாபா டெம்பிள்லாம் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போகலை. ஸோ ஒரு சில டெம்பிளுக்கு தான் மெயினாக போகணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில் சுசீந்திரம் கோவில் வந்து அந்த வழியாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது தான் அந்த டெம்பிளுக்கு போனோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சக்தி பீடமும் இருக்குது சுசீந்திரம் கோவிலில். உங்களுக்கு கன்னியாகுமரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி பீடம் தான். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனனால நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வந்து திருவள்ளுவர் சிலை கிட்ட போயிட்டோம். கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட் ஆனால் ஒரு போட் போனோம்லே செகண்ட் போட்லேயே எங்களுக்கு வந்து டக்குன்னு இடம் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து அந்த போட்டிங் சார்ஜஸ் ஒரு பர் பர்சனுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 வரைக்கும் எங்களுக்கு அங்கேயே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். விவேகானந்தர் ஸ்டாச்சுவும் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுசீந்திரம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஐயாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் அன்னதானமும் கிடச்சிது. அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மனும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹாஃப் டே ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாகர்கோயிலேருந்தே வந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போயிட்டோம். ட்ரெயினில் போயிட்டு ஃபஸ்ட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து தரிசனம் முடித்தோம். தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயும் ஃபுல்லாக அது ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா டைம் ஆகும். அதையும் முடிச்சுட்டு அந்த ட்ரெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் திருச்செந்தூருக்கு திருப்பியும் நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டோம். ஆஃப்டர்நூன் கிட்ட வந்து நாங்கள் திருச்செந்தூர் போனோம். ஸோ செம்ம கூட்டம். அந்த கூட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சுவாமியை பார்த்துட்டு அன்றைக்கி நைட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம். ஸோ அகெயின் வந்து 3rd டே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் திருப்பி இறங்கிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. திருப்பதி மாதிரியே இங்கேயும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தா தெரியும். அங்கேயும் வந்து போயிட்டோம். ஸோ இந்த டெம்பிளும் பார்த்துட்டு நேராக அங்கேருந்து நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான நாகராஜா கோவில் அந்த கோவில்லையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்து மண்ணு தான் வந்து பிரசாதமாக தந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரி தான். ஒரு சில இடத்துல தான் வந்து ஆட்டோஸ் 25 ஆச்சு. இதில் ட்ரெயின் ட்ராவல், சாப்பாடு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் ஸ்டே மட்டும் கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.